எத்தனையோ பிரச்சனைகளுக்காக நாம் போராட்டம் நடத்துகின்றோம். அதுபோல இந்த போராட்டத்தையும் இந்த கோரிக்கையையும் நிறைய முறை நாம் வைத்திருக்கின்றோம். அப்படி ஒரு நாளிலே பேசிவிட்டு இல்லாட்டி ஒரு நாளிலே முழக்கமிட்டு விட்டு செல்ல வேண்டிய கோரிக்கை அல்ல இந்த கோரிக்கை. ஏனென்று கேட்டால் இதிலே முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை 1/4/2003 பிறகு உள்ளவர்களுக்கு ஓய்வூதியம் வேண்டும் என்பது பிரதானமான கோரிக்கை. இந்த கோரிக்கை 22 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத கோரிக்கை. 1/4/2003 கிட்டத்தட்ட 22 வருடங்கள் முடித்து 23வது ஆண்டில் ஓய்வூதியம் இல்லாத ஒரு நிலைமை என்பது இருக்கின்றது. எனவே இந்த கோரிக்கையை பொறுத்தளவில் 22 ஆண்டு கோரிக்கை. இந்த 22 ஆண்டுகளில் இந்த கோரிக்கையை பலமுறை நாம் முழங்கி இருக்கின்றோம். இந்த கோரிக்கையை நாம் சொல்லி இருக்கின்றோம். அதே போல ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு பெற்ற உடனே பணப்பலன் கிடைக்க வேண்டும். ஓய்வு பெற்ற உடனே பணப்பலன் கொடுப்பது என்பது அது தானமாக கொடுக்கக்கூடிய பணம் அல்ல. தொழிலாளர்கள் சர்வீஸில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் அவருடைய சம்பளத்திலே அவர் தன்னுடைய எதிர்காலத்திற்காக வருங்காலத்திற்காக சேமித்த தொகைதான் வருங்கால வைப்பு நிதி. அது அவர் மாதா மாதம் போட்டு சேமித்த தொகை. இப்ப அந்த தொகையை ஓய்வு பெற்ற உடனேயே கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். இது அரசாங்கத்தினுடைய பணம் அல்ல. அதே போல பணிக்கொடை என்பது ஒரு தொழிலாளி எவ்வளவு நாட்கள் பணி செய்திருக்கிறாரோ அந்த நாட்களை அடிப்படையிலே ஒரு வருடத்திற்கு 15 நாள் சம்பளம் பணிக்கொடையாக கொடுக்க வேண்டும் என்று சட்டம். இப்ப இந்த பணிக்கொடையும் சரி அல்லது வருங்கால வைப்பு நிதியும் சரி, இவை எல்லாமே தொழிலாளர்களுடைய பணம். இந்த பணம் ஒரு காலகட்டத்திலே முறையாக வழங்கப்படவில்லை. போக்குவரத்து கழகங்கள் உருவாகி இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணி ஓய்வு பெற்று சென்றிருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் எல்லாம் என்ன நிலைமை? ஒரு தொழிலாளி பணி ஓய்வு பெறும்போது ஓய்வு நாளன்றே பணிமனையிலே விழா நடத்துவார்கள். பணிமனையிலே விழா நடத்தி அவருக்கு அதுவரை சேமிப்பிலே இருந்த பணிக்கொடை செக்கு தனியாக, அதே போல அவருடைய PF பணம் தனியாக, விடுப்பு சம்பளம் தனியாக என்று அவருக்கு சேர வேண்டிய எல்லா தொகையையும் மொத்தமாக அன்றைய தினமே செக்கு கொடுத்து அதோட 1 கிலோ ஸ்வீட்டையும் கொடுத்து சில பரிசு பொருட்களையும் கொடுத்து அந்த தொழிலாளிக்கு மாலை மரியாதை செய்து அவரை சொந்த வாகனம் இல்லாமல் கார்பரேஷனுடைய வாகனத்திலே ஏற்றி அவருடைய வீடு வரை கொண்டு போய் வழி அனுப்பிய நடைமுறை நீண்ட நெடிய காலமாக இருந்துச்சு. ஆனால் கடந்த 15 ஆண்டுகளாக, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 2015க்கு பிறகு ஓய்வு பெற்றவுடன் பணப்பலன் என்பது கிடைக்கவில்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஓய்வு பெற்ற தொழிலாளி நீண்ட நெடிய காலம் காத்திருந்துதான் அவருடைய பணப்பலனை பெற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஆக இந்த கோரிக்கையை பொறுத்தளவிலும் இது 10 ஆண்டு கோரிக்கை. 10 வருஷத்துக்கு மேல இந்த பிரச்சனை என்பது வந்திருக்கின்றது. அதே போல நாம் தொழிலாளர்களுக்கு ஒப்பந்தத்தின் போட்ட அரியர்ஸ் நாம் கடந்த ஜூன் மாதம் தான் இந்த போராட்டத்தை முடிவு செய்தோம். ஜூன் மாதம் நாம் இந்த போராட்டத்தை முடிவு செய்த போது இந்த கோரிக்கை இல்லை. ஏனென்றால் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி ஒப்பந்தம் இறுதிப்படுத்தப்படும் போது ஒப்பந்தத்திலே நம்முடைய நிலுவைத் தொகை 500 கோடி ரூபாயை அரசாங்கம் சாப்பிட்டுருச்சு. அதற்கு 70 சங்கங்கள் கையெழுத்து போட்டு விட்டன. மீதி தொகை 8 மாதத்துக்கான நிலுவைத் தொகை, அது ஒப்பந்தம் போட்ட ஏப்ரல் மாதத்தையும் சேர்த்தால் 9 மாதத்திற்கான நிலுவைத் தொகை, மே மாதத்தையும் சேர்த்தால். ஏனென்றால் மே மாதத்திலே சம்பளம் பெறும் பொழுது ஏப்ரலுக்கான சம்பளத்தை மே மாதம் கொடுக்கும் பொழுது அந்த சம்பள உயர்வு என்பது அந்த மாதத்திலே அளிக்கப்படவில்லை. ஆக 9 மாதம் நமக்கு வர வேண்டிய ஒப்பந்த நிலுவைத் தொகை பாக்கி இருக்கின்றது. நாம் ஜூன் மாதம் திண்டுக்கல்லிலே தான் இந்த போராட்டத்துக்கு முடிவு செய்தோம். திண்டுக்கல்லில் நடந்த ஓய்வூதிய கோரிக்கை மாநாட்டிலே தான் இந்த போராட்டத்தை முடிவு செய்தோம். இந்த போராட்டத்தை நாம் அங்கே முடிவு செய்த போது
இந்த கோரிக்கையிலே நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையிலே, ஏனென்றால் அப்போது ஒப்பந்தம் போட்டு 1 மாதம் தான் ஆகியிருந்தது. ஒப்பந்தத்தில் 3 மாதம் கழித்துத்தான் இந்த நிலுவைத் தொகையை கொடுப்பதாக ஒப்பந்த சரத்து இருக்கின்றது. அதனால திண்டுக்கல்லிலே நாம் மாநாடு நடத்திய பொழுது இந்த கோரிக்கையை எழுப்பவில்லை. ஆனால் அரசாங்கம் 3 மாதத்திலே கொடுக்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகையை கொடுக்கவில்லை. இன்றைக்கு அடுத்த நிலுவை வந்துவிட்டது. முதல் நிலுவை 3 மாதத்திலே, அடுத்த நிலுவை அடுத்த 3 மாசத்துல. அப்படின்னா ஜூலையிலே ஒன்று கொடுத்திருக்க வேண்டும், ஆகஸ்ட் செப்டம்பர் அடுத்த மாசம் ஒன்று கொடுக்கணும். இதுவரை ஒரு நிலுவைத் தொகை கூட வரவில்லை. ஆக இந்த கோரிக்கைகள் அனைத்துமே நியாயமான கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகள் தப்பு என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. நாம் இந்த போராட்டத்தை ஆரம்பித்த பிறகு கடந்த 1ஆம் தேதி அமைச்சர் நம்மை அழைத்து பேசினார். அவரிடம் இந்த கோரிக்கைகளை எல்லாம் சொன்னோம். உங்கள் கோரிக்கை தவறு என்று அவராலே சொல்ல முடியவில்லை. அவரை விட்டு தள்ளுங்க. இங்கே 70 சங்கங்கள் கையெழுத்து போட்டார்கள். நம்மளோடு சேர்ந்து கையெழுத்து போடாமல் சில சங்கங்கள் இருந்தார்கள், அதிகாரிகள் இருக்கின்றார்கள். யாருமே இந்த கோரிக்கை தவறான கோரிக்கை என்று சொல்ல முடியாது. ஏன்னா அரசாங்கம் தொழிலாளிகளுடைய பணத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களை நடத்திக் கொண்டிருக்கின்றது. 15,000 கோடி ரூபாய் தொழிலாளர்களுடைய பணத்தை எடுத்து செலவு செய்து விட்டார்கள். ஒரு தொழிலாளி பணி ஓய்வு பெறும் பொழுது அவருக்கு வழங்க வேண்டிய பிஎஃப் பணம், அவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் வேலை பார்த்து மாதம் தன்னுடைய சம்பளத்திலே இருந்து பிஎஃப்க்கு பணத்தை செலுத்தி தன்னுடைய ஓய்வு காலத்திலே இந்த பணம் உதவும் என்று செலுத்திய பணம், அந்த தொகை 15,000 கோடியை இந்த அரசாங்கம் செலவு செய்து விட்டது. கிட்டத்தட்ட 2010 இருந்து நம்முடைய பணத்தை எடுத்து போக்குவரத்து கழகங்களை நடத்தக்கூடிய ஒரு கேவலமான நிலைமை இருக்குது. இதிலே அதிமுக ஆட்சிக்கும் பங்கு உண்டு, திமுக ஆட்சிக்கும் பங்கு உண்டு. இவர்கள் இருவருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த கோரிக்கைகளை எடுத்துக்கோங்களேன். இப்போ 1/4/2003 பிறகு உள்ளவர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது. 2003 இந்த உத்தரவை போட்டது யாரு தெரியுமா உங்களுக்கு? எந்த ஆட்சி? அதிமுக ஆட்சி. 2003 அவர்கள் தான் உத்தரவை போட்டார்கள். 2003 அதிமுக ஆட்சி உத்தரவை போட்ட போது இது தவறு என்று அன்று சொன்னது யாரு? கலைஞர் 2006 தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று 2006 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தார். இப்படி வாக்குறுதி கொடுத்த கலைஞர் அதிமுகவை கொண்டு வரும் பொழுது தவறு என்று சொன்ன திமுக இங்க தவறுன்னு சொல்றாங்க. ஆனால் பாராளுமன்றத்திலே இது சட்டமாக நிறைவேற்றப்படுது. இந்த சட்டத்தை உருவாக்கியது யாரு? மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் அன்றைக்கு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுது வாஜ்பாயினுடைய அரசாங்கம் தான் 2003 பிறகு பணிக்கு சேர்பவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என்ற உத்தரவை போட்டது யாரு? வாஜ்பாய் அரசாங்கம். அந்த வாஜ்பாய் அரசாங்கத்தில் திமுக அங்கம். திமுகவினுடைய தலைவர்கள் டி.ஆர். பாலு அன்றைக்கு மந்திரி, காலம் சென்ற முரசொலிதாரன் மந்திரி, இவர்களெல்லாம் மந்திரி சபையிலே இருந்த மந்திரி சபையிலே தான் ஓய்வூதியம் இல்லை என்று முடிவெடுத்தார்கள். அங்கே மந்திரி சபையிலே முடிவெடுத்து விட்டு தமிழ்நாட்டில் இந்த அம்மா அமல்படுத்தும் போது தப்புன்னு இவர் சொல்றார். திருப்பி 2006 வாக்குறுதி கொடுக்கிறார். 2006 வாக்குறுதி கொடுத்து விட்டு 2011 பாராளுமன்றத்தில் இது சட்டமாக நிறைவேற்றப்படுது. சட்டத்தை நிறைவேற்றுவது யாரு? வாஜ்பாய் அரசாங்கம் போய் பதவி போய் மன்மோகன் சிங் அரசாங்கம் வருகின்றது. அவசர சட்டத்தை கொண்டு வந்தது வாஜ்பாய், அதை சட்டமாக நிறைவேற்றியது மன்மோகன் சிங், காங்கிரஸ் அரசாங்கம்.
அந்த சட்டம் அங்கே மந்திரி சபையிலே முடிவு செய்யும் போது அவசர சட்டமாக பிறப்பிக்கும் போது அந்த சட்டத்தை மந்திரி சபையிலே ஆதரித்தது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் தப்புன்னு சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே தப்பு என்று சொல்லிவிட்டு நான் மீண்டும் வந்தால் பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவேன் என்று வாக்குறுதியை கொடுத்துவிட்டு பாராளுமன்றத்திலே 2011 அது சட்டமாக வரும்போது அந்த சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்டது. அதான் பாராளுமன்றத்திலே சட்டம் வரும் பொழுது சட்டத்தை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? நம்ம தான் அமல்படுத்துச்சு, சட்டம் வரும்போது எதிர்த்துச்சு. இவங்கெல்லாம் ஆதரிச்சு அவசர சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இங்க வந்து இந்த அம்மா செஞ்சது தப்புன்னு சொன்னாங்க. நான் வந்தா பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு 2011 தேர்தல் நடந்துச்சு. அந்த அம்மாவும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. என்ன கொடுத்தது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி. அதற்கு திமுகவும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. ஒரு பக்கம் அங்க சட்டத்தை நிறைவேற்றி விட்டு சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்து விட்டு தமிழ்நாட்டிலே வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று மேடைதோறும் முழங்கினார்கள். தேர்தல் அறிக்கையில் எழுதி வச்சாங்க. இந்த ஊர் பூரா போய் பிரச்சாரம் செய்து நான் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிச்சு. திமுக ஆட்சி போய் அண்ணா திமுக ஆட்சி வந்தது. நம்ம தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. 2011 இருந்து 2016 வரைக்கும் நம்ம ஆட்சி இருந்தது. திருப்பி மீண்டும் தேர்தலிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் இந்த அம்மா மரணத்துக்கு பிறகு எடப்பாடி வந்தார். அவர் என்ன சொன்னார்? இந்த ஆட்சி வந்து அம்மாவினுடைய ஆட்சி தான் சொன்னார். கிட்டத்தட்ட 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி நடந்தது. 10 வருடத்துக்கு முன்னாடி தேர்தலிலே வாக்குறுதி அளித்தார்கள். 10 ஆண்டுகள் அந்த ஆட்சி நடந்த பொழுது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. திருப்பி இவர் ஆட்சிக்கு வந்தார். யாரு? திமுக. இந்த முதலமைச்சர் தேர்தலின் போது என்ன வாக்குறுதி கொடுத்தார்? நான் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம். இப்ப ஒரு ஆட்சியினுடைய 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. 4.5 வருடம் முடிந்து போச்சு. இந்த 6 மாதத்தில் மீண்டும் தேர்தலை சந்திக்க போகின்றார்கள். இப்ப இதுல வந்து யார் புத்திசாலி, யார் முட்டாளு? யார் புத்திசாலி? இவர் 2 பேரும் புத்திசாலி. 2 பேரும் சொல்லி கேட்டுக்கொண்டு நம்புற ஏமாறுற தொழிலாளி முட்டாள் நம்ம சொல்ல முடியாது. எவ்வளவு ஏமாளியாக தொழிலாளியை இன்றைக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்ம தொழிலாளிகள்கிட்ட பிரச்சனையே என்னன்னா இவர்கள் மாறி மாறி எல்லா விஷயத்திலையும் ஏமாத்துறாங்க. மாறி மாறி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பா வாக்குறுதி கொடுத்தாரு, அந்த அம்மா வாக்குறுதி கொடுத்துச்சு. இப்ப மகன் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நாளைக்கு பேரன் வந்தா கூட வாக்குறுதி கொடுப்பாரு. பேரனுக்கு அடுத்த வாரிசையும் தயார் பண்றாங்க. அவரும் கூட வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாரு. அதுவரைக்கும் தொழிலாளி உயிரோட இருப்பானா? இதெல்லாம் உலகம் முழுவதுமே இந்த ஃப்ராட் நடக்குது. நீங்க அமெரிக்கா எவ்வளவு பெரிய நாடு தானே, மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று அமெரிக்காவை சொல்லுகின்றார்கள். அமெரிக்காவில் 150 வருஷமாக ஒரு தேர்தல் வாக்குறுதி எல்லா ஜனாதிபதியும் சொல்லுவாங்க. 150 வருஷமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 150 வருஷமா எந்த ஜனாதிபதி ஆட்சிக்கு வரணும்னாலும் அந்த ஜனாதிபதி சொல்ற வாக்குறுதி என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லோருக்கும் மருத்துவ காப்பீடு கொடுப்போம். ஏன் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிறதிலேயே அதிக செலவு பிடிப்பது
மருத்துவம். எல்லாருக்கும் காப்பீடு சொந்தமாக காசு செலவு பண்ணி காப்பீடு பண்ணாவிட்டால் அங்க உயிர் வாழ்வதே கஷ்டம். நீங்க இந்த கொரோனா மாதிரி காலத்துல அதையெல்லாம் நேரடியாக பார்த்திருப்பீர்கள். கொரோனாவில் எந்த நாட்டில் அதிகமா செத்தான்? அமெரிக்கா தான் அதிகமா செத்தாங்க. பாத்தீங்களா டிவியில? ஏன் அமெரிக்காவில் அதிகமா செத்தான்? உலகத்துல உள்ளவர்கள் பூரா நல்ல வைத்திய வசதி வேணும்னா எங்க போறாங்க? அமெரிக்கா போறாங்க. ஆனா நல்ல வைத்திய வசதி இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அமெரிக்காவில் கொரோனாவில் அதிக பேர் செத்தாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்னா அங்கு இன்சூரன்ஸ் இல்லாவிட்டால் ட்ரீட்மெண்ட் கிடையாது. பிரைவேட் ஆஸ்பத்திரி தான் எல்லாமே. யார் யார் இன்சூரன்ஸ் கட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட். அதனால அரசாங்கம் 150 வருஷமா என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவச இன்சூரன்ஸ் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அங்க இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் பண்ணி அடுத்த மாசம் இன்சூரன்ஸ் முடியுது. இந்த மாதம் ஒருவருடைய மனைவிக்கு வந்து பிரசவம் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு அடுத்த மாசம் தான் டெலிவரி டேட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அடுத்த மாசம் இன்சூரன்ஸ் முடிஞ்சு போயிடும். புதுசா இன்சூரன்ஸ் கட்டுவதற்கு பணம் இருக்காது. அதனால மருத்துவமனையில போய் இப்பவே ஆபரேட் பண்ணி என் குழந்தைய எடுத்துருங்கன்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான மருத்துவமனையில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை குறைப்பிரசவமாகவே அறுவை சிகிச்சை மூலமாக வெளியேற்றக்கூடிய அவலம் நடந்துகிட்டு இருக்கு. அதான் உலகத்திலே பெரிய பணக்கார நாடு, உலகத்திலே பெரிய செல்வாக்கான நாடு. யாருக்கு செல்வாக்கு? பணக்காரர்களுக்கு. யாருக்கு செல்வாக்கு? வசதி படைத்தவர்களுக்கு. யாருக்கு செல்வாக்கு? கொள்ளையடிப்பவர்களுக்கு. யாருக்கு கஷ்டம்? சாதாரண ஏழைகளுக்கு, உழைப்பாளி மக்களுக்கு கஷ்டம். இது உலகம் பூரா தான். 150 வருஷமா ஏமாத்துறாங்க. எல்லாம் ஏமாந்து ஓட்டு போடுறோம். சரி, இந்த ஜனாதிபதி வந்தா கொண்டு வந்துருவாரு, அந்த ஜனாதிபதி வந்தா கொண்டு வந்துருவாங்க. அதே போல நம்மையும் ஒரு 22 வருடங்களாக ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். இன்னைக்கு கூட வந்து அரசு ஊழியர்கள் விடுப்பு போராட்டம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த போராட்டத்துக்கு பயந்து மோடி வந்து இன்னொரு இன்சூரன்ஸ் ஸ்கீம், இன்னொரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்தார். என்ன பென்ஷன் ஸ்கீம்? ஒருங்கிணைந்த பென்ஷன் ஸ்கீம். ஓபிஎஸ் இருக்குது. அந்த ஓபிஎஸ் எந்த ஓபிஎஸ்? அந்த பன்னீர்செல்வம் இல்ல, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அடுத்தது என்பிஎஸ். என்பிஎஸ் என்ன? நியூ பென்ஷன். அதுக்கு பேர் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், தேசிய ஓய்வூதிய திட்டம். இப்போ இருக்குது யூபிஎஸ், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். இப்போ ஓல்டு பென்ஷன் திட்டம் இருக்குது, ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது, அதே போல தேசிய ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது. எல்லாமே இருக்குது, ஆனா எதுவும் இல்லை. இருக்கு, ஆனா இல்ல. இந்த வடிவேல் ஜோக் சொல்ல, வண்டி வருமானா வரும், ஆனா வராது. அது மாதிரி எல்லாருக்கும் இப்ப நிறைய தோழர்கள் வந்து சிபிஎஸ்ல இருக்கிறீங்க. சிபிஎஸ்ல இருக்கவங்க எல்லாம் கையை வைத்துங்க, இல்லாதவங்க கையை வைத்துங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்பதான் என்ன முடியும்? அதிகபட்சமான ஒரு 4-5 தோழர்கள் கூட, 4-5 தோழர்கள் தான் பழைய ஓய்வூதிய திட்டம். எல்லாருக்கும் சிபிஎஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல என்ன கொடுக்கறான்? கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கறாங்களா? கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கறான். கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னா என்ன? நானும் பங்கு செலுத்தி ஓய்வூதியம் வழங்குகிறேன் என்பதுதான் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். இப்ப 1/4/2003 பிறகு வேலைக்கு சேர்ந்து பல தொழிலாளர்கள்
மரணம் அடைந்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்ல சிபிஎஸ்ல மெம்பர். எந்த குடும்பத்துக்காக ஓய்வூதியம் வருதா? சரி, இந்த ஸ்கீம்ல வேலைக்கு சேர்ந்து பணி ஓய்வு பெற்ற தொழிலாளி யாருக்காவது ஓய்வூதியம் வருதா? யாருக்கும் ஓய்வூதியம் கிடையாது. ஓய்வூதியமே இல்லாத ஒரு திட்டத்துக்கு பேர் ஓய்வூதிய திட்டம். எவ்வளவு முட்டாளாக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல என்ன கொடுக்கிறான்? உங்களுக்கு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல கொடுக்கிறான். நமக்கு என்ன சொல்றாங்க? தொடர், நான் பழைய பென்ஷன் திட்டம் இல்ல தொடர், நான் புதிய பென்ஷன் திட்டம். அரசு ஊழியர்கள் சொல்கிறார்கள், ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், போக்குவரத்து ஊழியர்கள் சொல்கிறார்கள், மின்சார ஊழியர் சொல்றாங்க எங்களுக்கெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். புதிய ஓய்வூதிய திட்டம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த திட்டத்துக்கு பெயர் தான் ஓய்வூதிய திட்டம். ஆனால் ஒரு சிங்கிள் நயா பைசா சல்லி காசு கூட ஓய்வூதியமே இல்லாத ஒரு திட்டத்துக்கு பேர் ஓய்வூதிய திட்டம். சாதாரணமா கிராமத்தில் சொல்லுவாங்க, கருப்பா இருக்கவனுக்கு பேரு வெள்ளச்சாமி, கண்ணு தெரியாதவனுக்கு பேரு கண்ணாயிரம், இப்படி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கமா? அது மாதிரி ஓய்வூதியமே இல்லாத திட்டத்துக்கு பேர் ஓய்வூதிய திட்டம். இத பேப்பர்லயும் அடிச்சு கொடுக்கறான். தொழிலாளியும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வர்றாங்க. ஆனா ஒத்த பைசா ஓய்வூதியம் கிடையாது. எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்குது. இந்த ஃப்ராட பண்றது யாரு? ஆட்சியாளர்கள். இதுல ரெண்டு கட்சிக்கு வித்தியாசமே கிடையாது. இதுல ரெண்டு கட்சிக்கு வித்தியாசம் கிடையாது. இப்ப ஓய்வூதியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். நாம் ஓய்வூதியர்களும் பணியில் உள்ள தொழிலாளிகளும் இணைந்துதான் இந்த போராட்டத்தை 26 நாட்களாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஓய்வு பெற்ற ஊழியர்கள் எத்தனை ஆண்டுகளாக போராடுகின்றார்கள்? கிட்டத்தட்ட அவர்களுடைய அகவிலைப்படிக்காக 10 ஆண்டுகள் போராடினார்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஓய்வு பெற்ற உடனேயே பணப்பலன் வேண்டும் என்பதற்காக போராடினார்கள். இந்த பென்ஷன் ஸ்கீம் 98 வந்தது. 98 அந்த ஸ்கீம் வரும் பொழுது இது அரசு ஊழியர் ஓய்வூதிய திட்டம் போன்ற ஓய்வூதிய திட்டம் இல்லை. இந்த ஸ்கீமே கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான். இந்த திட்டம் வருவதற்கு முன்பு தொழிலாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி இருந்தது. நிர்வாகம் 12% போடும், நம்ம 12% போடுவோம். ஓய்வு பெறும்போது 12 24% பணத்தை மொத்தமாக கையில் கொடுத்து அனுப்பி கொண்டிருந்தார்கள். நம்ம என்ன கோரிக்கை வைத்தோம்? நிர்வாகம் போடக்கூடிய 12% பணத்தை நீயே வச்சுக்கோ, எங்களுக்கு பென்ஷன் கொடுன்னு கேட்டோம். ஓய்வூதிய திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த ஓய்வூதிய திட்டம் உருவான உடனேயே எல்லோருக்கும் வருங்கால வைப்பு நிதி சட்டத்தின் கீழ் இருந்தோம். பிஎஃப் ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்குது, வருங்கால வைப்பு நிதி சட்டம். அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லா தொழிலாளர்களும் இருந்தார்கள். இந்த சட்டப்படி 12% நிர்வாகம் போடணும், 12% தொழிலாளி போட வேண்டும். இந்த 12 24% மொத்தமாக ட்ரஸ்டில் கட்டி 24% அவர் பணி ஓய்வு போது கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் வந்து விட்டது. 12% கொடுக்க வேண்டும். 12% கொடுக்க வேண்டும் என்றால் வருங்கால வைப்பு நிதி சட்டத்திலே இருந்து நாம் விதிவிலக்கு பெற வேண்டும். 98 ஸ்கீமை கொண்டு வந்தவுடனே அன்றைக்கு திமுக ஆட்சி வருங்கால வைப்பு நிதி ஆணையத்திற்கு கடிதம் எழுதிய, நாங்கள் இந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்து விட்டோம், எனவே எங்களுக்கு வருங்கால வைப்பு நிதி சட்டத்திலே இருந்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினார்கள் டெல்லிக்கு. வருங்கால வைப்பு நிதி ஆணையம் எல்லா கணக்கையும் பார்த்துவிட்டு, நீ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய திட்டம் கடைசி வரைக்கும் கொண்டு செல்ல முடியாது, பாதியிலே பணம் தீர்ந்துவிடும், எனவே உனக்கு விலக்களிக்க முடியாது என்று அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்.
98 ஒப்பந்தம் போட்டோம். 2000 வரை பென்ஷன் திட்டம் அமலுக்கு வரவில்லை. நாம் ஒப்பந்தம் போட்ட பிறகு ஏன் பென்ஷன் திட்டத்தை அமலுக்கு கொண்டு வரவில்லை என்று சிஐடி போராடியது. வேற வழி இல்லாமல் அன்றைக்கு திமுக ஆட்சி விதிவிலக்கு பெறுவதற்கு பதிலாக வருங்கால வைப்பு நிதி சட்டத்திலே இன்னொரு சரத்து இருக்கின்றது. ஒரு மாநில அரசு நினைத்தால் அந்த மாநில அரசினுடைய நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி சட்டமே பொருந்தாது என்று மாநில அரசு அவர்களை சட்டத்திலே இருந்து விலக்கி வைக்கலாம் என்று ஒரு சரத்து இருக்கின்றது. வருங்கால வைப்பு நிதி ஆணையம் நமக்கு விதிவிலக்கு கொடுக்காத காரணத்தினால் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சட்டம் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு பொருந்தாது என உத்தரவு போட்டு அந்த சட்டத்திலே இருந்து வெளியே வந்து இந்த ஓய்வூதிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஓய்வூதிய திட்டத்தினுடைய பொருள் என்ன? அவர் பணி ஓய்வு பெறுவது அவருடைய பணி காலத்திலே போட்ட 12% பணத்தை வைத்து அவருக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும். இப்படி ஓய்வூதியம் கொடுக்கும் பொழுது அவர் போட்ட பணம் அவருடைய வாழ்நாள் முழுமைக்கும் ஓய்வூதியத்துக்கு பத்தாது. அப்ப ஓய்வூதியத்திற்கு தொடர்ந்து பணம் பெற வேண்டும் என்றால் அடுத்து வேலைக்கு சேரக்கூடிய தொழிலாளிகள் இந்த ட்ரஸ்டுக்கு பணம் கட்டணும். அப்பதான் இது லைவா இருக்கும், இல்லாட்டி லைவா இருக்காது. ஒரு பக்கம் தொழிலாளி ஓய்வூதியம் பெறும் பொழுது இன்னொரு பக்கம் தொழிலாளி பென்ஷன் ட்ரஸ்டுக்கு பணம் கட்ட வேண்டும். ஆனா இந்த அம்மா என்ன செஞ்சிச்சு? ஒரு பக்கம் 1/4/2003 பிறகு உள்ள தொழிலாளிகளுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திவிட்டு இந்த பணம் அந்த ட்ரஸ்டுக்கு போகாது, எனவே ஓய்வூதியத்தை நிறுத்துவது என்று நிறுத்திவிட்டது. அப்ப சிஐக்கு வழக்கு போட்டு இது ஒப்பந்தப்படியான பென்ஷன் திட்டம் நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு உரிமை இல்லை என்று சொல்லி மீண்டும் இந்த பென்ஷனை வாங்கினோம். 1/4/2003 பிறகு உள்ள தொழிலாளிகளை இந்த ஓய்வூதிய திட்டத்திலே சேர்க்க வேண்டும், ஏனால் இது ஒப்பந்தப்படியான ஓய்வூதியம் என்று வழக்கு தொடர்ந்தோம். வழக்கு இன்னும் நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இடைக்காலமாக ஒரு உத்தரவு போட்டார்கள். அந்த இடைக்கால உத்தரவிலே 1/4/2003 பிறகு வேலைக்கு சேர்ந்து ஏதாவது தொழிலாளி மரணம் அடைந்தால் அவருடைய குடும்பத்திற்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் அமல்படுத்தவில்லை. நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்றது. புதிய தொழிலாளிகள் இந்த ஸ்கீமுக்கு பணம் கொடுக்காத நிலையில் இந்த ஸ்கீமில் இருக்க பணம் 2015 தீர்ந்துவிடும் என்று நாம் எச்சரித்தோம். எப்போது எச்சரித்தோம்? 2005 சொல்லிட்டோம். ஆனால் இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய 93,000 ஊழியர்கள் எதற்காக சொல்கிறோம் என்றால் தொழிலாளர்களை குறை சொல்ல வேண்டும் என்பதற்கு அல்ல, புதிய தொழிலாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எச்சரிக்கை செய்தோம். அன்றைக்கு பணியிலே இருந்தார்கள். பணியிலே இருந்த எந்த தொழிலாளியும் சிஐடியினுடைய எச்சரிக்கையை கண்டுகொள்ளவில்லை, கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. அதனுடைய விளைவு இன்னைக்கு 80 வயசு 90 வயசுல கூட வந்து போராட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இப்போதும் நாம் என்ன சொல்லுகிறோம்னா 1/4/2003 பிறகு உள்ள தொழிலாளி எங்களுக்கு ஓய்வூதியம் அது நான் ரிட்டையர் ஆகும்போது தொடர் அப்ப பார்த்துக்கலாம் என்று இருந்தால் ரிட்டையர் ஆன பிறகு எதையும் பார்க்க முடியாது. நீ உடம்பிலே தெம்பும் திராணியும் இருக்கும் போதுதான் போராட வேண்டும். உங்க கையில ஸ்டேரிங் இருக்கும் போதுதான் போராட முடியும். உங்க கையில கேஷ்பேக் இருக்கும் போதுதான் போராட முடியும். உங்க கையில ஸ்பேனர் இருக்கும் போதுதான் போராட முடியும். எல்லாத்தையும் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து நிராயுத பணியாக வெளியே வந்த பிறகு நாம் போராடி பெற்றுக் கொள்ளலாம் என்று இருந்தால் அதை விட சிறுபிள்ளைத்தனம் வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாம் வயதானால் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்க வயதானவர்கள் எல்லாம் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கலாம். இப்பெல்லாம் வந்து டை வந்துருச்சு, நரைமுடிய தெரியாம டை அடிச்சுக்கலாம். எல்லாம் இருந்தாலும் வயசானது தான். வயதானவர் வயதானவர் தான். அவருக்கு வயது காலத்தில் இருந்த தெம்போடு நடமாட முடியாது. வயதானவர்களை பத்தி ஒரு கதை படிச்சேன். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டோம்னு அடம் பிடிக்கும். அவங்க அம்மா அடிச்சு அந்த குழந்தைய இழுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து அடிச்சு ஸ்கூல் வாசல்ல விட்டுட்டு அந்த அம்மா போயிடும். அந்த குழந்தை அழுதுகிட்டே நிற்கும். ஒரு வயதானவர் அந்த ஸ்கூல் வாசல்ல உட்கார்ந்துருப்பார். அந்த வயதானவர் கூப்பிட்டு அந்த பொண்ணை, சின்ன குழந்தைய கூப்பிட்டு,
எதுக்குமா அழுற? அம்மா அடிச்சாங்க. ஏன் அடிச்சாங்க? நீ ஸ்கூலுக்கு போனோம்னா அடிச்சாங்க. ஸ்கூலுக்கு போனா தான் நல்லது, படிச்சா தானே நல்லது, அதனால அதுக்கு தானே அம்மா அடிக்கிறாங்க, நீ ஸ்கூலுக்கு போனாங்க. அந்த பொண்ணு சொல்லும், இல்ல தாத்தா, அம்மா என்னை எல்லாத்துக்கும் அடிக்கிறாங்க, இதுக்கு மட்டும் அடிக்கலன்னு. அவர் கேட்பாரு, என்னத்துக்குமா அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொண்ணு சொல்லும், நான் சாப்பிடும்போது தட்டை சுத்தி சோறு சிந்தும், அதுக்கு அம்மா அடிக்கிறாங்க. அந்த வயசானவர் சொல்றாரு, அப்படியா, நான் சாப்பிடும் போதும் தட்டை சுத்தி சோறு சிந்துதுமா, ஏன்னா அவர் கை நடுங்குது, வயசாயிருச்சு, என்னையும் அப்படிதான் திட்டுறாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எதுக்கு அம்மா அடிக்கிறாங்க? நான் பெட்டிலே ஒண்ணுக்கு போய் வந்தா தான் அதுக்கு அடிக்கிறாங்க. அப்படியாம்மா, நானும் அப்படித்தாம்மா, என்னால அவசரமா டக்குன்னு எந்திரிக்க முடியாது, எந்திரிக்க முன்னாடி பாத்ரூம் வந்துடும், இன்னைக்கு காலையில அதுக்கும் திட்டுவாங்கம்மா. இப்படி ஒண்ணு ஒண்ணா அந்த குழந்தை சொல்லும். இவரும் வந்து எல்லாத்துக்கும் என்ன விஷயம்னா, வயதாக வயதாக கிட்டத்தட்ட குழந்தையை பராமரிப்பது போல வயதானவர்களை பராமரிக்கணும். முதலமைச்சர் ஒரு திட்டம் அறிவித்திருக்கிறார். என்ன திட்டம்? தாய் மாணவர் திட்டம்னு அறிவிச்சிருக்காரு. எதுக்கு? வயதானவர்கள் ரேஷன் கடையில போய் ரேஷன் வாங்குறது கஷ்டம், அதனால நாங்க வந்து ரேஷன் கடை பொருட்களை அவங்க வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுக்க போறோம். அந்த திட்டத்துக்கு பேர் தாய் மாணவர் திட்டம். இப்படி திட்டத்தை அறிவிக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களே, இந்த வயதான தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்களே, ஏமாற்றி விட்டு நான் அந்த திட்டத்தை அறிவித்தேன், இந்த திட்டத்தை அறிவித்தேன் என்று விளம்பரம் செய்வதிலே என்ன லாபம்? நீங்க ஒன்றும் தாய் மாணவர் திட்டம் மாதிரி ஓசியில வந்து எங்களுக்கு ரேஷன் அரிசி கொடுக்க வேண்டாம். நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை, நாங்கள் எங்கள் வாழ்நாளிலே சேமித்த பணத்தை, எங்களுடைய ஓய்வூதியத்தை ஒழுங்கா கொடுத்தாலே போதும். இப்ப இன்றைக்கு இந்த அரசாங்கம் அப்படி கொடுமைப்படுத்துது. இந்த பிரச்சனை வரும் என்று நமக்கு தெரியும். வரும் என்று நமக்கு தெரிந்த பிறகும் கூட இன்றைக்கு யாரும் கண்டுகொள்ளவில்லை. இப்போ 2003 பிறகு உள்ள தொழிலாளி இந்த ஸ்கீம்ல இல்ல, பணம் போகல, அவருக்கும் பென்ஷன் இல்லை, இவருக்கும் கஷ்டம். இப்ப இன்றைக்கு 2 லட்சம் தொழிலாளிகளும் மிகப்பெரிய துன்பத்திலும் துயரத்திலே ஆயிருக்கு. பூரா காரணம் என்ன? இதுல எந்த அரசாங்கத்துக்கு பங்கு? 2 அரசாங்கமும் மாறி மாறி. இப்போ ஓய்வூதியர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள், ஒப்பந்த பலன்களை கொடுக்க வேண்டும் என்று. எல்லா துறையிலும் ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளி பென்ஷன் வாங்கும் போது ஒரு ஊதிய ஒப்பந்தம் ஏற்பட்டால் ஊதிய ஒப்பந்தத்திலே கிடைக்கக்கூடிய உயர்வு ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு அதுதான் கிடைக்குது, மின்சார வாரியர்களுக்கு ஊழியர்களுக்கு அதுதான் கிடைக்குது. ஆனால் போக்குவரத்திலே அப்படி கிடைக்கவில்லை. போக்குவரத்தில் அப்படி கிடைக்கவில்லை. 1998 ஓய்வூதிய திட்டம் வந்தது. 98 ஓய்வூதிய திட்டம் வந்த பிறகு 2003 ஒரு ஒப்பந்தம், 2007 ஒரு ஒப்பந்தம், 2010 ஒரு ஒப்பந்தம், 2000 இப்படி 3-4 ஒப்பந்தம் ஆகி போச்சு. இந்த 98 ஒப்பந்தம், 2003 ஒப்பந்தம், 2007 ஒப்பந்தம், 2010 ஒப்பந்தம் எல்லாம் சேர்த்து 45% ஊதிய உயர்வு கிடைத்தது. இப்ப 45% ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியத்திலே உயர்த்தணும். எப்ப உயர்த்தணும்? 2010 ஆண்டே உயர்த்தி இருக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு திமுக ஆட்சி. அப்போது சங்க அங்கீகார தேர்தல் நடைபெற்றது. சங்க அங்கீகார தேர்தலிலே தனிப்பெரும் சங்கமாக எல்பிஎஃப் எல்லாமே நாங்களா சோல் பார்கெனிங் ஏஜென்ட் போய் பென்ஷன் ட்ரஸ்ட்ல இருந்த 4 பேரும் எல்பிஎஃப் தான். 45% பென்ஷனர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்துவதற்கு பதிலாக பென்ஷன் ட்ரஸ்ட்ல 15% ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுத்தால் போதும் என்று முடிவு செய்தது எல்பிஎஃப். திமுக அரசாங்கம் 15% உயர்த்தி கொடுத்தால் போதும் என்றுதான் முடிவு செய்தது. கொடுக்க வேண்டிய உயர்வு 45%. திமுக அரசாங்கம் ட்ரஸ்ட்ல முடிவு பண்ண பிறகு ஆட்சி மாற்றம் வந்து விட்டது.
45% பதிலாக 15% கொடுத்தால் போதும் என்று முடிவு செய்தது திமுக. அதை ஆட்சியிலே அமுல்படுத்தியது அதிமுக. ரெண்டு என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் கிடையாது. அதிமுக ஆட்சியில் 8 ஜிஓ போட்டாங்க. 22,500 பேருந்துகளை 19,500 பேருந்துகளாக குறைக்க வேண்டும், வாரிசுக்கு வேலை கொடுக்க கூடாது என்றெல்லாம் உத்தரவு போட்டது அதிமுக ஆட்சி. அந்த உத்தரவை அமுல்படு கான்ட்ராக்ட் அடிப்படையில் தொழிலாளியை நியமனம் செய்ய வேண்டும், இதெல்லாம் அந்த உத்தரவில் இருக்கிறது 8 ஜிஓவில். அந்த ஜிஓ அமுல்படுத்துறது யாரு? திமுக. இவர்களுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்குது? கொள்கையில் வித்தியாசமா, கோட்பாட்டில் வித்தியாசமா, தொழிலாளிகளுக்கு பாதகமான நடவடிக்கைகளை எடுப்பதிலே வித்தியாசமா, கொள்ளையடிப்பதில் வித்தியாசமா? எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனா எல்லாம் சேர்ந்து யாரை திட்டுறான்? இந்த திங்க திருவாத்தா நெண்டம் கொடுப்பாங்கிற மாதிரி போற போக்கில் யாரை திட்டுவாங்க? சிஐடி. நமக்கு அவங்க தான், நமக்கு தான் இதெல்லாம் சொன்னது நம்ம, இப்பவும் போராடி கொண்டிருப்பது நாம. ஆனால் எல்லோரும் யாரை பேசுவாங்க? சிஐடி கேட்டிருந்தால் கிடைக்கணும், நம்ம கேட்டதெல்லாம் இவங்க கொடுக்கிற மாதிரி. சிஐடி கேட்டிருந்தால் கிடைத்திருக்கும், சிஐடி சரியில்லை என்று ஒரு குரூப் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நம்ம திட்டங்களே ஒரு குரூப் இருக்கலாம். இப்ப புதுசாவும் ஒரு குரூப் சேர்ந்திருக்கு. யாரு தெரியுமா? அது அதிகாரி சங்கம் இருக்கட்டும், நம்மள்கிட்ட இருந்து ரேவா நம்ம சங்கம், நம்மளிடம் இருந்து திருடி போனவர்கள், துரோகம் இழைத்து போனவர்கள், அவரும் நம்ம திட்டான். அந்த தலைவர்கள் எவனாவது பேசும்போது அவர்கள் போடக்கூடிய ஏதாவது பதிவுல திமுக அதிமுக அரசாங்கத்தை திட்டுறாங்களா? மாட்டான். ஏன்னா அவர்களிடம் இருப்பவர்கள் போல திமுக அதிமுக மெம்பர் இருந்தா போதும், சிஐடி கார மெம்பரா இருக்க வேண்டாம் என்று நினைக்கிறான். அவனை தான் திட்டான். இங்க கூட குப்புசாமி இருக்காரு, பெரிய புரட்சிக்காரர் தான். ஆனா எங்க போய் நிக்கிறாரு? திமுக அதிமுக காரோட தான் நிற்கிறார். திமுக அதிமுக அவர் திட்டப்பட்டார், அவர் சிஐடிஓ தான் திட்டுவார். அவர் சிஐடிஓ தான் திட்டுவார். இவர் மட்டும் இல்ல, 30 ஆண்டு 40 ஆண்டுகள் நம்மளோடு இருந்து பல போராட்டத்திலே பங்கெடுத்த பலர் இன்றைக்கு திசை மாறிய பறவைகளாக போயிட்டாங்க. அவர்களுக்கு திமுக அதிமுக இடிக்கும், சிஐடி கசக்கும். எந்த கூட்டத்திலும் திமுக அதிமுகவை பேச மாட்டார்கள், இந்த அரசாங்கத்தை கை நீட்டி பேச மாட்டார்கள். பேசினா அங்க சங்கத்தில் இருக்க திமுக அதிமுக காரன் கோவிச்சுக்கு வரான். திமுக அதிமுக காரன் கோவிச்சுக்குவான், திமுக அதிமுக காரன் பேச மாட்டேங்கிற. ஆனா சிஐடி காரன் கோவிச்சுக்குவான் அப்படின்ட்டு. நான் சிஐடி காரன், அதனால நான் சிஐடியை திட்டுவேன். நான் சிபிஎம் காரன், அதனால நான் சிபிஎம் திட்டுவோம், நம்மளை திட்டிக்கிட்டு இருக்கான். அதனால தொழிலாளர்கள் இவர்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொழிலாளர்கள் இவர்களை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் கஷ்டம். இன்னைக்கு என்ன, நாம் வைத்திருக்க கோரிக்கை அமைச்சர் கூப்பிட்டு பேசினார். இன்னைக்கு கூட அமைச்சர் நேற்று சொல்லி இருக்கின்றார், சிஐடி போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று. எங்களுக்கு வேற வேலை இல்லாம உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்கோமா? 26 நாள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு வரோம்னு தெரியும். இங்க கூட பரவாயில்ல, ரோட்ல பந்தல் போட்டிருக்கீங்க. சில இடத்துல இந்த விழுப்புரத்துல பந்தல் போட்டிருக்காங்க. ஹெடாய்ஸ் முன்னாடி தான் பந்தல் போட்டிருக்காங்க. ஹெடாய்ஸ் முன்னாடி பெரிய சாக்கடை ஓடுது, சாக்கடைக்கு மேல ஸ்லாப் போட்டு சாக்கடையை மூடி இருக்காங்க. அந்த ஸ்லாப் மேலதான் பந்தல் போட்டு நம்ம ஆளுங்க இருக்காங்க. சாக்கடை நாத்தம், நைட்டு அங்கதான் படுக்கிறாங்க கொசுக்கடியில. இதெல்லாம் நமக்கு விதியா? இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடணும்னு. அதனால் நாம போராட வேண்டும் என்ற நோக்கத்தோடு போராடவில்லை. ஆனால் அரசாங்கத்தினுடைய இந்த நடைமுறைகளுக்கு எதிராக இன்றைக்கு நாம் ஒரு காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் சிம்பிள் அமைச்சர்கிட்ட சொன்னோம், நீங்க தீபாவளிக்குள்ள மீதி இருக்கக்கூடிய 15 மாதங்களுக்கு 15 மாசம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் போராட்டம் ஆரம்பிக்கும் போது. இப்ப எத்தனை மாசம் ஆகி போச்சு? 16 மாசம் ஆகி போச்சு.
திண்டுக்கல்ல நம்ம மாநாடு நடத்தும் போது 2 கோரிக்கை தான் இருந்துச்சு. மாநாடு முடிஞ்சு போராட்டம் ஆரம்பிக்கும் போது 3 கோரிக்கை ஆயிடுச்சு. நிலுவைத் தொகை ஒரு கோரிக்கை ஆகி போச்சு. போராட்டம் ஆரம்பிக்கும் போது 15 மாதம் தான் நிலுவை இருந்தது. இப்போ போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது 16 மாதமாக மாறிவிட்டது. கோரிக்கை தான் சேருது, வர வேண்டியது வரல. வைக்கிற கோரிக்கை பட்டியல் கூடிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே இந்த கோரிக்கையை நாம் அதிமுக ஆட்சியிலே வைத்தோம். வரவுக்கு செலவுக்கு வித்தியாசம் கொடு, அப்புறம் எங்க பணத்தை எடுத்து செலவு செய்யாதே, 1 நாள் 2003க்கு பிறகு உள்ளவர்களுக்கு ஓய்வூதியம் கொடு, இதெல்லாம் அதிமுக ஆட்சியிலே வைத்த கோரிக்கை. அந்த கோரிக்கை இப்பவும் இருக்கானா? இப்பவும் இருக்குது. இதுக்கு மேல இந்த ஆட்சி வந்த உடனே என்ன கோரிக்கை? வாரிசுக்கு வேலை கொடு, புதிய ஆட்களை நியமனம் செய்ய, கான்ட்ராக்ட் விடாத, தனியார் பஸ் வாடகைக்கு எடுக்காத, தனியார் மயப்படுத்தாத என்ற கோரிக்கையில இந்த அரசாங்கம் வந்த பிறகு சேர்ந்த கோரிக்கை. இந்த அரசாங்கம் நமக்கு என்ன கொடுத்துச்சோ கொடுக்கலையோ, என்ன கொடுத்திருக்குது? நோட்டீஸ்ல கோரிக்கை பட்டியலை அதிகமாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கோரிக்கை கொடுத்திருக்காங்க, நமக்கு கோரிக்கை கொடுத்திருக்காங்க. இதான் இந்த அரசாங்கத்தினுடைய சாதனை. நம்ம அமைச்சர் என்ன சொன்னா, நீங்க 16 மாசம் பணத்தை கொடுத்துருங்க, ஒப்பந்த நிலுவைத் தொகை 3 மாதத்தில் கொடுப்போம்னு முடிவு பண்ணி இப்ப அடுத்து 2 டியூ ஆக போகுது. அதனால ஒப்பந்த நிலுவைத் தொகையை கொடுங்கள். 1 நாள் 2003க்கு பிறகு ஓய்வூதியம் சம்பந்தமாக எங்களோட விவாதியுங்கள். அதுக்காக ஒரு கமிட்டி போட்டீங்க, அந்த கமிட்டியை கூட கூட்டுவதில்லை. அதே போல எங்கள் பணத்தை எடுத்து செலவு செய்யாதீர்கள். சம்பளத்தில் மாதம் மாதம் பிடிக்கிற பணத்தை ஒழுங்கா போய் கணக்கில் சேர்க்கணும். இந்த 4 கோரிக்கை தான் அமைச்சரிடம் வைத்தோம். நம்ம கோரிக்கையை அமைச்சர் மறுக்கவில்லை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதாக சொன்னார். இப்ப ஏற்றுக்கொள்வதென்றால் நீங்கள் பகிரங்கமாக அறிவியுங்கள், நான் கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன், இதை பண்ண தீர்ப்போம்னு சொல்லி சரி என்று சொன்னார். இதுவரை அமைச்சர் நேத்தா வாயத்திருக்காருன்னா சொல்லியிருக்காருன்னா, இந்த வருஷம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு நாங்கள் உடனடியாக பணப்பலனை கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம்னு ஒன்ன சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு, இந்த பணம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு பணப்பலனை கொடுக்க போறோம், அதனால சிஐடி போராட்டத்தை கைவிடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நாம் அமைச்சருக்கும் அரசாங்கத்துக்கும் சொல்வது, நாங்கள் வைத்த கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகள் மேல அரசாங்கம் ஒரு உத்தரவாதத்தை தரும் வரை இந்த போராட்டம் நடக்கும். நமக்கு போராட வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. நம்ம ரொம்ப கோரிக்கையெல்லாம் வைக்கல, இந்த 4 கோரிக்கைக்காகத்தான் இந்த போராட்டம். வேற கோரிக்கை நிறைய இருக்குது. இப்ப இன்னைக்கு என்ன, இன்னைக்கு செப்டம்பர் 12 அகில இந்திய அளவில் நம்முடைய சாலை போக்குவரத்து சம்மேளனம் சேவ் எஸ்டியூஸ், சேவ் எஸ்டியூஸ் தான் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ் இந்தியா முழுவதும் இருக்கின்றது. அவைகளை பாதுகாக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளை அறிவித்திருக்கிறது. ஒருவேளை இந்த போராட்டம் இல்லாவிட்டால் நாம் செப்டம்பர் 12 சேவ் எஸ்டியூஸ் என்ற நாளை தமிழ்நாடு முழுவதும் அனுஷ்டிப்போம். அதற்கான நோட்டீஸ் போட்டிருப்போம், அதற்கான வால் போஸ்ட் போட்டிருப்போம், அதற்கான கேட் கூட்டம் நடத்தியிருப்போம். இந்த கூட்டத்திலேயே நம்ம பேசுவோம். என்ன நிலைமை? இன்றைக்கு 1950 சுதந்திரம் பெற்ற உடனே ஒரு சட்டம் நிறைவேற்றினார்கள், சாலை போக்குவரத்து சட்டம் என்று, ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆக்ட், ஆர்டிசி ஆக்ட், ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆக்ட். அதன்படி இந்தியா முழுவதும் அரசு போக்குவரத்து நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்று 62 நிறுவனங்களை உருவாக்கினாங்க. தமிழ்நாட்டிலே அரசு போக்குவரத்து, கர்நாடகத்திலே அரசு போக்குவரத்து, ஆந்திராவிலே அரசு போக்குவரத்து, பீகார்ல, மகாராஷ்டிரத்தில், குஜராத்தில், இந்தியா முழுவதும் டெல்லி உட்பட 62 அரசு போக்குவரத்து நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? 62ல 30 செத்து போச்சு. போன இடத்துல புல்லு முளைச்சிருச்சு சொல்லுவாங்கல்ல, டெப்போவே எங்க இருக்குன்னு தெரியல. 30 கார்பரேஷன் அழிஞ்சு போச்சு. மீறி 32ல ஒரு 25 இப்பவா அப்பவான்னு கிடக்குது. ஒரு 6-7 இடங்கள்ல தான் போக்குவரத்து கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கு. அதுல சிறப்பாக செயல்படுவது தமிழ்நாடு. இப்ப அரசாங்கம் என்ன செய்து, இந்த போக்குவரத்து கழகங்களை அழிப்பதற்கு மற்ற மாநிலங்களில் என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்களோ அதை அமல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கான்ட்ராக்ட் சிஸ்டம் கொண்டு வந்தார்கள். அந்த போக்குவரத்து கழகங்கள் அழிந்ததற்கு முக்கியமான காரணம் இப்ப இந்த கான்ட்ராக்டரை கொண்டு வர்றாங்க. தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்கினார்கள்.
அழிஞ்சு போச்சு. நீங்க ஆந்திராவெல்லாம் வந்து மெஜாரிட்டி மொபசல் பஸ், கார்பரேஷன் பஸ் கிடையாது. திருப்பதி போய் பாருங்க, திருப்பதி போற வண்டியை பாருங்க, இல்லாட்டி மற்ற ஆந்திராவில் ஹைதராபாத்தோ எல்லா இடங்களுக்கும் போகக்கூடிய வண்டிகள் பூரா தனியாரிடம் ஒப்பந்த அடிப்படையிலே பேருந்துகளை எடுத்து ஓட்டக்கூடிய பேருந்துகள். இன்றைக்கு அந்த முறையை தமிழ்நாட்டிலே கொண்டு வருகின்றார்கள். இ பஸ் வருது. சென்னையில் இருக்கக்கூடிய 5 டெப்போக்களை தனியாருக்கே கொடுத்து விட்டார்கள். பஸ் டெப்போ தனியாருக்கு, அதிலே இருக்கக்கூடிய பஸ் தனியாரு, அதிலே நியமனம் பண்ணக்கூடிய டிரைவர்கள் தனியாருடைய கான்ட்ராக்ட் தொழிலாளிகள், நடத்துனர்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளிகள். அந்த பேருந்துக்கும் அந்த பணிமனைக்கும் நம்முடைய தொழிலாளிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்முடைய தொழிலாளி அந்த டெப்போக்குள்ள கூட என்ட்ரி போக முடியாது. அந்த டெப்போக்குள்ள கூட நேற்று வரை வேலை பார்த்த பணிமனைக்குள் இன்றைக்கு எம்டிசி தொழிலாளி நுழைய முடியாது. நம் கண் முன்னாலே நம்முடைய சொத்துக்கள் பறிக்கப்படுது. ஆந்திர தொழிலாளி அரசு ஊழியராக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த ஜெகன்மோகன் ரெட்டி அரசு ஊழியர் ஆக்கிட்டார். தொழிலாளிகள்லாம் ரொம்ப சந்தோஷம், நாமெல்லாம் அரசு ஊழியர் ஆகிவிட்டோம் என்று. ஆனா என்ன நிலைமை? பேருக்குத்தான் அரசு ஊழியர். கார்பரேஷனை பூரா வித்துக்கிட்டே இருக்கான். போக்குவரத்து கழகங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள். பேருந்து நிலையங்கள் பூரா ஆந்திராவில் இருக்கக்கூடிய எல்லா பஸ் ஸ்டாண்டும் கார்பரேஷனுக்கு சொந்தமானது. எல்லா பேருந்து நிலையமும் இப்போ தனியாரிடம் அதை கொடுக்கின்றார்கள். தொழிலாளிகள் போராடுகிறார்கள் கொடுக்காதேன்னு சொல்லி. அரசாங்கம் என்ன சொல்லுது? உனக்கும் போக்குவரத்து கழகத்துக்கு என்ன சம்பந்தம்? நீ அரசு ஊழியர், உனக்கு வேலை வந்து போக்குவரத்து கழகத்தில் இருக்குங்கிறதுனால உன்னை டெப்டேஷன்ல டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். உனக்கும் போக்குவரத்து கழகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு போக்குவரத்து கழகத்தினுடைய சொத்துக்களை பூரா தனியாருக்கு வித்து விட்டார்கள். கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள். இப்ப இந்த சொத்தின் மேல கூட வழக்கு நடக்கு, தெரியுமா உங்களுக்கு? எந்த சொத்தின் மேல? ஏமா, இந்த சொத்தின் மேல வழக்கு நடக்குது. அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் காசுக்கு வழக்கு போட்டான். இன்னைக்கு வட்டியை முதலமா சேர்த்து 30 கோடிக்கு மேல கட்டணுமா? இவங்க வழக்கு நடத்தின லட்சணம். நம்மளை தான் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, நமக்கு தான் ஆப்ஷன் போடுவான். இந்த ஜிஎம் சொல்றாராம், முரளிங்க பேசுறாரு, இல்லாட்டி எம்டி சொன்னாராம், ஆப்ஷன்டை மேல பார்த்துக்கோன்னு சொல்லி. எந்த மேல உனக்கு ஆப்ஷன் போட சொல்லி சொல்லுச்சு? உனக்கு ஒரு மேல பிஆர்சிக்கு ஒரு மேலையா? உனக்கு ஒரு மேல எஸ்சிடிசிக்கு ஒரு மேலையா? தொடை நடுக்குகள், கையாளாதவர்கள், எடுபிடிகள். யாரு? இந்த எம்டி. நீ யார கேட்ட ஆப்ஷன் போட்ட? மந்திரி சொன்னாரா உனக்கு? போராட்டத்தில் கலந்தவனுக்கு பிரசன்ட் போட்டா இவரை கழுத்தை சீவிடுவாங்க. ஆனா அயோக்கியர்களா இப்படி பண்ணித்தானே கார்பரேஷனை சீரழிச்ச. உன்னுடைய முன்னோர்கள் பாரு, அதிகாரி சங்கம் சொல்றான்ல, இந்த பென்ஷன் ட்ரஸ்ட் பூரா இருந்தவன் அவன் தான். அத்தனை அயோக்கியத்தனமும் பண்ணவர்கள் அவர்கள் தான். அத்தனை அயோக்கியத்தனமும் பண்ணிவிட்டு அத்தனை கேடுகளையும் கெடுதிகளையும் செய்துவிட்டு ரிட்டையர்ட் ஆன போராடுறான், வழக்கு போடுறான். இந்த எம்டி எங்க போய் நிக்க போறாரு? ஆப்ஷன் போடுறாரா? ஆப்ஷன் எவரும் ஆப்ஷன்லாம் போட சொல்லல. ஆப்ஷன் போடுவது இவருடைய கையாலாகத்தனம். அதனாலதான் நம்ம கருப்பு கோடி போராட்டத்தை நடத்தினோம். இதுக்கு தான் அதிகாரிகள் இருக்கிறார்கள், கேடு கட்ட அதிகாரிகள். கொஞ்சம் நீ உண்மையிலே அதிகாரியா இருந்தா ஆப்ஷன் போடுற உனக்கு தைரியம் இருக்கிறாரு, ஓடியில் இருக்கக்கூடிய ஒரு எல்பிஎஃப் காரனை வேலை வாங்கிடு, நீ அதிகாரின்னு நான் ஒத்துக்கிறேன். உன்னால வேலை வாங்க முடியுமா? உன்னால வேலை வாங்க முடியுமா? போராடக்கூடிய தொழிலாளிக்கு ஆப்ஷன் போடுற கேவலமாக இல்லையா? எனவே இப்படித்தான் அந்த அதிகாரிகள்
இவர்களை பற்றி இந்த மாதிரி அதிகாரி எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். இதையெல்லாம் தாண்டித்தான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். எனவே நாம் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்கணும். நாம் புதிய தொழிலாளிகளுக்கு என்ன சொல்லுகின்றோம்? ஏற்கனவே இன்றைக்கு 1 லட்சம் தொழிலாளிகள் வேலை பார்க்கிறார்கள். 1/4/2003 பிறகு வேலைக்கு சேர்ந்த தொழிலாளி 1 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க. அன்றைக்கு 2005ஆம் ஆண்டு ஜெயலலிதா அரசாங்கம் 50% பேருந்துகளை தனியார் மயமாக்கியது. 50% பேருந்துகளை தனியார் மயமாக்கிய போது அன்றைக்கு இருந்த தொழிலாளி, அன்றைக்கு சிஐடி உட்பட தனியார் மயமாக்க கூடாது என்று போராடினோம், வழக்கு போட்டோம், மனித சங்கில் நடத்தினோம். தமிழகம் முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டு மக்களுடைய ஆதரவை திரட்டி போக்குவரத்து கழகத்தை பாதுகாத்தோம். அன்றைக்கு அந்த தொழிலாளி போராடி பாதுகாத்ததுனாலதான் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் கார்பரேஷன்ல வேலை பார்க்கிறீங்க. அன்றைக்கு அந்த தொழிலாளி போராடாமல் விட்டிருந்தால் நீ கார்பரேஷன்ல தொழிலாளியே இல்லை, கார்பரேஷனே இருந்திருக்காது. எனவே நாம் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நாம் இத்தனை ஆண்டு காலம் போராடி பாதுகாத்து வைத்த நம்முடைய உரிமைகள், போராடி பாதுகாத்து வைத்த நம்முடைய பொதுத்துறைகள், போராடி பாதுகாத்த நம்முடைய தேசத்தினுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக நாம் நிற்க வேண்டும். இல்லாவிட்டால் எதிர்கால தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் மட்டுமல்ல, நமக்கு நாமே செய்யக்கூடிய துரோகமாகவும் இருக்கும். எனவேதான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு சேவ் எஸ்டியு என்ற இயக்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த 4 கோரிக்கைகளுக்காக போராடுகிறோம். இதற்கு பின்னால் தொடர்ச்சியாக போக்குவரத்து கழகத்தை பாதுகாக்கவும் போராட வேண்டும். நாம் இந்த விஷயங்களை எல்லாம் தொழிலாளிகள் என்று சொல்றோம். நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? தொழிலாளர்கள் இன்றைக்கு இந்த விவரங்களை எல்லாம் முழுமையாக நமக்கு துரோகம் செய்பவர்கள் யாரு, நம்மை ஏமாற்றுபவர்கள் யார், நம்மை வஞ்சிப்பவர்கள் யார், இத்தனை ஆண்டுகளாக நம்மை மோசடி செய்தவர்கள் யார் என்பதை பற்றியெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தொழிலாளர்களை ஏமாற்றுபவர்கள் பின்னால் இன்றைக்கு ஒரு பகுதி தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை தெளிவுபடுத்த வேண்டிய பெருங்கஷ்டம் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? இது தெளிவுபடுத்துவதுதான் பெரிய கஷ்டம். எனவே அந்த பணியையும் செய்ய வேண்டும். நாம் நடத்தக்கூடிய அந்த காத்திருப்பு போராட்டம் என்பது எதிர்காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, தொழிலாளர்களுடைய நலனை காக்கக்கூடிய, ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய நலனை காக்கக்கூடிய மிகவும் மதிப்பு வாய்ந்த, சக்தி வாய்ந்த, வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம். அப்படி போற போராட்டத்தை உண்மையிலே தருமபுரி தோழர்கள் இங்கே மாநாட்டை நடத்திய பிறகும் கூட அதுல ஒரு ஆப்சண்ட், அதுக்கு மேலே இந்த போராட்டத்தை நீங்கள் இங்கே விடாப்பிடியாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எனவே போராட்டத்திலே பங்கேற்ற தோழர்களுக்கு நம்முடைய சம்மேளனத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.